இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த வீடியோ வந்து நான் ஜஸ்ட் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் பண்ணது அந்த வீடியோ. ஸோ இதுக்கான வந்து எந்த விதமான ஆப்புமே வந்து இன்ஸ்டால் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு ஏஐ வெப்சைட் மட்டும் தான். ஸோ இது மாதிரி அனிமேஷன் மேக் பண்ண யூஸ் அப்படின்னு வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோரி மேக் பண்ணி அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் அது மாதிரி அப்லோட் பண்ணி அப்படின்னா உங்களால் இன்கம் வந்து வேற லெவலில் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இது மாதிரி வீடியோஸ் வந்து பண்றேன்னு சொல்லி சீக்கிரம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் வீடியோவை ஈஸியாக ஆகிறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டான்சிங் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறது, செகண்ட் வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, தேர்ட் வந்து ரெண்டே வந்து எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணுறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஐ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் மோஷன். இதில் தான் வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கீழே வந்து ஃப்ரீ டு யூஸ் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோ டு போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து லாக்கில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம மேக் பண்ண போகிற கேரக்டர் வந்து ஃப்ரீ தான். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் 3D அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து டேரக்டாக வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் நம்ம எடிட்டிங்கோட பேசிக் பேஜ்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து 3D கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக லெஃப்ட்டில் 4th வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அவங்களே வந்து 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஸ்டெப்பே கம்ப்ளீட் பண்ணால் வந்து நம்மளால ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி 2 அவதார் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைலைஸ்ட் அவதார், செகண்ட் வந்து ரியலிஸ்டிக் அவதார். ஸோ நம்ம இது மாதிரி அனிமேஷன் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டைலைஸ்ட் அவதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து பாடி டைப் வந்து கேட்கும். உங்களுக்கு வந்து மேல் கேரக்டர் வேணுமா, ஃபீமேல் கேரக்டர் வேணுமான்னு சொல்லி இதில் சூஸ் பண்ணிக்கலாம். மேல் அப்படின்னா மேஸ்குலின் இருக்கும், ஃபீமேல் அப்படின்னா ஃபெமினைன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு எது வேணுமா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் கண்டினியூ வித்வுட் பிக்சர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பேஜ்னே சொல்லலாம். இதில் தான் உங்களுக்கு தேவையான கேரக்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் கேரக்டரோட ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதாவது சூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு டிசைனிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் கேரக்டருக்கு தேவையான எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஐஸ், நோஸ், ஃபேஸ், ஐஸ் கலர் எல்லாமே வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஐப்ரோ, ட்ரெஸ்ஸு, ஷூஸ், பேண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதான் இப்போ இருக்கிற டைம் டேக்கிங் ஸ்டெப். அதனால இது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது எல்லாமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டிசைன் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து கண்டினியூ வித்வுட் சைன் அப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து உங்கள் கேரக்டருக்கான நேம் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து தாரா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படி வந்துடும். ஸோ இந்த பேஜில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவர். அடுத்து வந்து வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்கும். இப்போ அந்த வியூவில் வந்து நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக் பண்ண கேரக்டர் வந்து இது மாதிரி அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ரைட் சைடில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் அனிமேஷன் இருக்கும், செகண்ட் வந்து கிரியேட் ஸ்டாட்டிக் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிரியேட் அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து அந்த கீழே ரைட் சைடில் வந்து நீங்கள் மேக் பண்ண 3D கேரக்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பார்ட்னா இதுதான் சொல்லலாம். ஸோ அதுக்காக சைடில் வந்து ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உங்கள் கேரக்டர் வந்து என்ன மாதிரி டான்ஸ் ஆடணுமோ இல்லை என்ன மாதிரி ஸ்டோரி இல்லை என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. இதை நான் வந்து சாம்பிள் வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் கேரக்டர் வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிஃபோராகவே வந்து யூடியூப்ல வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி அப்படின்னா தான் உங்களால் பர்ஃபெக்டான அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். கீழே வந்து ட்ரிம் அண்ட் கிராப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோ வந்து உங்களால் 20 செகண்ட்ஸ் மட்டும் தான் மேக் பண்ண முடியும். 20 செகண்ட்ஸ் மேலே இருந்தால் வந்து உங்களால் மேக் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அந்த வீடியோ வந்து ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வீடியோ வந்து என்ன மூவ்மெண்ட் இருந்தாலும் ஒருத்தர் வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அனிமேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் சொல்லலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அனிமேஷன் அவுட்புட், செகண்ட் வந்து வீடியோ அவுட்புட் இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோ அவுட்புட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எனேபிள் வீடியோ அவுட்புட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஷேடோ அப்படின்னு இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அதை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி சாலிட் கலர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அந்த கலர் வந்து டிஃபால்ட்டாக க்ரீனில் இருக்கும். க்ரீனில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீனில் வந்து மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னு நம்ம பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சா வந்து எடிட்டிங்கில் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கீழே வந்து கேமரா ஆங்கிள் வந்து சினிமேட்டிக் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கிரியேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் கொடுத்த எல்லா ஆப்ஷன் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து ஸ்டார்ட் ஜாப் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை
கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த அனிமேஷன் வந்து கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ரொம்ப நேரம் லோட் ஆகுது, ஒரு 2 to 3 minutes ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், உங்களோட அனிமேஷன் கேரக்டர் வந்து அசால்ட்டாக டிசைன் பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பின்னாடி வந்து நான் கொடுத்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. அதேமாதிரி வந்து கீழே நம்ம டிசைன் பண்ண கேரக்டர் வந்து டான்ஸ் ஆடுது. ஸோ ஒரு 5 minutes எப்படி வந்து இந்த ஏ வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. எதுக்காக வந்து அந்த பேக்ரவுண்டில் டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட் டிசைன் பண்ணவங்க வந்து எவ்வளோ காலம் நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் வந்து அந்த ஒரிஜினல் வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவுட்புட் வந்து 100% அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி வீடியோ கொடுத்துருக்கீங்களோ அதோட அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எல்லா ஆங்கிள் வந்து காட்டுறேன். ஸோ அது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு சப்போர்ட் ஆகிற ஃபார்மேட் எதுவும் பார்த்தீங்கன்னா MP4. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து HDல வந்து டவுன்லோட் ஆயிரும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப் 1 வந்து ஓவர். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணுறது. இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேன்வாவில் போயிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வந்து அந்த வீடியோ இருக்கணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டான்சிங் ஸ்டேஜ் பேக்ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக தேவையான அளவுக்கு கிராப் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா HDல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ இருந்தால் மட்டும் தான் வந்து இதை பண்ண முடியும். உங்கள்கிட்ட கேன்வா ப்ரோ இல்லை அப்படின்னா இதுக்கான ஆல்டர்னேட் வெப்சைட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டாக் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து ஓவர். அடுத்து வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், அதான் வந்து எல்லாத்தையும் வந்து மர்ச் பண்ணுறது. இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எடிட்டிங் எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம அனிமேஷன் மேக் பண்ண அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ரெண்டே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் டிஃபால்ட்டாக இருக்க அந்த ட்ராக்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம மேக் பண்ண அந்த 3D கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செகண்ட் ட்ராக்ல வந்து லீவ் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்மளால் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கொடுக்க முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டன்ட்டாக இது மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஷேடோ வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதெல்லாம் வந்து அதில் ஷேடோ வந்து டிசேபிள் பண்ண மறந்துட்டேன். அதில் தான் இப்போ எனக்கு வந்து ஷேடோ வருது. நீங்கள் அந்த ஷேடோ ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஷேடோ வந்து வராது. அந்த ஷேடோ இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் அந்த ஷேடோ வந்து மறக்காம டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ நான் எனக்கு தேவையான மாதிரி பிரைட் கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதோட பேரா நம்ம ஒரு 3D அனிமேஷன் வந்து எந்த விதமான காசுமே கட்டாமல் வேற லெவலில் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நான் மேக் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சாம்பிளுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை 100% யூடியூப்காக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கலர் கிரேடிங், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த வீடியோ வந்து இன்னுமே வந்து உங்களால் பர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதிலே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெப்சைட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ வந்து இதோட பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிடுங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் watching.